ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூருக்கு அருகில் இருக்கக்கூடிய நெல்மடூர் கிராமத்துல முக்தீஸ்வரர் ஆலயம் இருக்குதுங்க. இந்த ஆலயத்துல இந்த கருவறையில இருக்கிற சாமியை மட்டும் நீங்க பாருங்க. அதாவது ஒரே கருவறைக்குள்ள நம்ம துவாரபாலகர்கள், சாமி, அம்மன், அப்புறம் முருகர், பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு காசிலிங்கம், அப்புறம் பைரவர், சண்டிகேஸ்வரன், எல்லா தெய்வங்களும் ஒரே கருவறைக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப நாம முதல்ல பிரதோஷ வழிபாட்டுக்கு இந்த செட்டு கேட்டிருந்தோம். இந்த செட்டு அமைச்சு கொடுத்துட்டீங்க. இப்ப என்ன உதவி அப்படின்னா, இதுல ஒரு அடைப்பு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த பரிவார தெய்வங்களை நம்ம வெளியே வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம ஏற்படுத்திடலாங்க. ஏன்னா இப்ப உள்ள போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ண கூட நம்மளால முடியல. கிட்டத்தட்ட ஒரு அழிந்த ஒரு சிவாலயம். ஆனா ஊர் மக்கள் மீட்டெடுத்து இன்னைக்கு இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. அதனால இந்த அடைப்பை நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கிற முருகரை நம்ம வெளியில கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த துவாரபாலகர்களை வெளியே வச்சிடலாம். இந்த மாதிரி சாமிகளை நம்ம வெளியே வைக்கும் போது கருவறை கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருங்க. அதே வேற பாத்தீங்கன்னா அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு உதவியா இருக்கும். இப்ப இவ்வளவு சாமி உள்ள இருக்கும்போது அந்த சாமிகளுக்கு அபிஷேகம் பண்ண கூட முடியாத ஒரு சூழல் இருக்குதுங்க. இதுதான் இந்த காணொலியோட ஒரு கோரிக்கை. அதனால இந்த செட்ல இருக்கக்கூடிய இந்த சுற்று அடைப்புகளை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் யாராவது உங்களுக்கு இறைவன் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்ன உதவி அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான உதவி இதுதான். அதனால முடிந்த அளவு பகிர்ந்து இதை தெரியப்படுத்துங்க. அன்னைக்கு 5 பேர் இந்த பிரதோஷ வழிபாடு, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வரக்கூடிய ஒரு சூழல். எல்லாருமே அன்னதானம் போட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால முடிந்த அளவு இந்த சாமியை தெரியப்படுத்துங்க. இந்த காணொலியை பகிர்ந்து இந்த சாமிக்கு இப்படி ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்றத தெரியப்படுத்துங்க.